காலம் வரும் வரை அவன் காத்திருந்துதான் ஆக வேண்டும். இதுதான் உலகம் சொல்லக்கூடிய பாடம். ஒரு மரம் மரமாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. ஒரு கட்டிடம் கட்டிடமாக உருவாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரும் வரை பொறுமையோடு இருந்து முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்றே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவலையையும் துன்பத்தையும் தன்னுடைய வாழ்வில் இணைத்துக் கொண்டே நகர்ந்து கொண்டிருப்பார். உடனே அல்லாஹ் உதவி வராது. வெரி ஃபைனல் மூமெண்ட். நெருப்புல போட்ட பிறகு நெருப்பு கூடாது. கத்திய கொண்டு போய் களத்துக்கிட்ட வைக்கிறட்ட வேணாம் என்றான் அல்லாஹ். குழந்தையை விட்டுட்டு போன பிறகு ஜம்சம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோ ரசூலுல்லாஹ் அங்க போன பிறகு எந்த கட்டம் யுத்தத்துக்கு வந்த பிறகு லாஸ்ட் மொமெண்ட்ல அல்லாஹ் காத்து அனுப்புறான். அல்லாஹ்வோட உதவி லாஸ்ட் அவர். அந்த டைம் வரைக்கும் பொறுமையா இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா பொறுத்து கொண்டு தொழுது கொண்டே இருந்தார். ஏன் அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான் என்று யாரு நம்புறாங்களோ வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். இதான் क्वेश्चனுக்கு ஆன்சர். யாரு பொறுத்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டான். கவலையில் இருப்பவரே, நிச்சயமாக கவலை நீங்கிவிடக்கூடியது. நற்செய்தி பெற்றுக்கொள். நிச்சயமாக கவலைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. விரக்தி சில நேரம் நல்வாழ்வில் இருந்து மனிதனை துண்டித்துவிடும். நம்பிக்கை இழக்காதே. நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு போதுமானவன். இறைவன் சிரமத்திற்கு பிறகு எளிதை ஏற்படுத்துவான். பதட்டமடையாதே. அல்லாஹ் அவன்தான் நிலைமைகளை உருவாக்குபவன். சோதிக்கப்பட்டால் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள். மேலும் அவனை பொருந்திக்கொள். நிச்சயமாக சிரமங்களை நீக்குபவன் அல்லாஹ் ஒருவனே. அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாவை தவிர வேறொருவன் உனக்கு துணை இல்லை. அல்லாஹ் உனக்கு தீர்மானித்த ஒவ்வொன்றிலும் அவனே உனக்கு போதுமானவன். அல்லாஹ் எம்மை மறக்கவில்லை. அல்லாஹ் எம்மை கைவிடவில்லை. துன்பத்திற்கு பிறகு இன்பம் நிச்சயமாக வந்து சேரும். லா தஹ்சன், ஒருபோதும் கவலை அடையாதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் நாடினால் யாருடைய பணத்தை யாரு கையில் வேண்டுமானாலும் அல்லாஹ் அழுத்தி கொடுப்பான். பொருளாதாரத்தை தருவது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. இரவு பகலாக உழைக்கிற மக்களுடைய கையில் பொருளாதாரம் இல்லை. ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறான், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கையில் அல்லவா பொருளாதாரம். பொருளாதார ஆசைக்கு நாம் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அஸ்ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, பொருளாதாரமோ மனைவியோ மக்களோ எனக்கு இபாதத்து செய்ய நீங்கள் தடையாக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான். ஆனா அல்ஹக்குமுத் தகாத்திர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்ற வரை மனிதனுக்கு பொருளாதார பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்கத்தில் ஒரு ஆறு ஓடினால் ஆதமுடைய மகன் சொல்லுவானாம், இன்னொரு ஆறு எனக்கு ஓடாதா என்பானாம். அந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.